வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆர்கிடைப்பல் அப்ரோச் மூலமாக லிட்ரேச்சர் இந்த லைட் ஆஃப் மித்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆர்கிடைப்பல் அப்ரோச்சை நம்ம டாட்டமிக் அப்ரோச்சுன்னு சொல்லலாம், இல்லை மைத்தலாஜிக்கல் அப்ரோச்சுன்னு சொல்லலாம், இல்லை ரிச்சுவலிஸ்டிக் அப்ரோச்சுன்னு கூட சொல்லலாம். ஃபார்மலிஸ்டிக் அப்ரோச் மாதிரியே தான் ஆர்கிடைப்பல் அப்ரோச்லையும் நம்ம டெக்ஸ்ட்டை தான் மெயினாக படிப்போம். ஏன்னா அதில் நமக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஏஸ்தட்டிக் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காதா அப்படின்றத பார்ப்போம். ஆனால் ஃபார்மலிஸ்டிக் அப்ரோச் மாதிரி இல்லாமல் இது எப்படி வித்தியாசப்பட்டிருக்குன்னா, இதில் நம்ம சைக்கலாஜிக்கல் அப்ரோச், சோஷியாலஜிக்கல் அப்ரோச், ஹிஸ்டாரிக்கல் அண்ட் நான் ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் எல்லாமே கூட அப்ளை பண்ணுவோம். மெயினாக இதில் நம்ம என்ன பார்ப்போம்னா, இப்போ தற்காலத்தில் மித்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம ரொம்ப இதில் ஆராய்ச்சி செய்வோம். இது ஃப்ராய்சர் அண்ட் யூங்கோடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் உருவான ஒரு அப்ரோச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போ சர் ஜேம்ஸ் ஜார்ஜ் ஃப்ரேசர், இவர் ஒரு ஸ்காட்டிஷ் ஆந்த்ரோபாலஜிஸ்ட். இவரோட முக்கியமான ஒர்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா த கோல்டன் போ. இதை 12 வால்யூம்ஸ் அவர் எழுதியிருக்காரு. இதில் அவர் எழுதினது தான் இந்த ஆர்கிடைப்பல் அப்ரோச்சுக்கு ஒரு முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி 1920s பார்த்திங்கன்னா நிறைய ஸ்காலர்ஸ், அதுவும் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கேண்டபரிகியன்ஸு, இவங்களாம் அவங்களுடைய நாலேஜை ஃப்ரேசர் அண்ட் சர் எட்வர்ட் டெய்லர் அவங்களுடைய ஒர்க்ஸை பேஸ் பண்ணி புதுசாக ஒரு ஸ்டடி ஆஃப் த கிளாசிக்ஸை செய்ய ஆரம்பித்தாங்க. ஒரு குரூப், ஜேன் ஹாரிசன், எஃப்எம் கான்ஃபரட், கில்பர்ட் முரே, ஆண்ட்ரூ லேங், இவங்களாம் இந்த க்ரீக் ட்ராஜடிஸ்லேயும் ஹோமர்லேயும் இருக்கக்கூடிய இந்த ரிச்சுவல்ஸோட கான்ஃப்ளிக்ஸ், அதாவது ஒருத்தவங்களும் எப்படி மாறுபட்டு ஒரு ரிச்சுவலை செஞ்சுருக்காங்க, இதில் என்னெல்லாம் கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னு க்ரீக் ட்ராஜடிஸில் மெயினாக பார்த்துருக்காங்க. கான்ஃபர்டு இந்த க்ரீக் காமெடியில் இருக்கக்கூடிய ரிச்சுவலிஸ்டிக் பேசிக்ஸை ஒரு ஸ்டடியாகவும், அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய இந்த க்ரீக் காட் கிங்கில் இருக்கக்கூடிய அந்த ரிச்சுவல் ஃபிகரையும் இன்னொரு எஸ்ஏலையும் இன்னொரு புத்தகத்துலையும் அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. மிஸ் ஹாரிசன் க்ரீக் ரிலிஜனில் இருக்கக்கூடிய சோஷியல் ஆரிஜின்ஸை பற்றி அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாம் ஒரு சம்மரைஸ் பண்ண மாதிரி மிஸ் ஹாரிசன் ஏன்ஷியன்ட் ஆர்ட் அண்ட் ரிச்சுவல்ன்ற புக்கில் அவங்க எழுதியிருக்காங்க. இந்த படைப்புகளுடைய டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாய்ஸ், அதுக்கப்புறம் நிறையா பேரோட ஒர்க்ஸில் அவங்களுடைய அந்த மித்தை அவங்க எப்படி க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரல் கஸ்டவ் யங் உடைய சீஃப் கான்ட்ரிபியூஷன் என்னென்னா தியரி ஆஃப் த கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது தான். க்ரியேட்டிவ் அன்கான்ஷியஸ்னஸ்னால் என்னென்னா, நம்மளை அறியாமலே சில விஷயங்கள் நம்ம செய்வோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது நம்மளோட ஆழ் மனதில் காலங்காலமாக ஊறின சில விஷயங்களில் தான் நம்ம நம்மளும் அறியாமல் அன்கான்ஷியஸாக செய்கிறோம் அப்படின்றது தான் யுங்கோடைய தியரி. இந்த 2 ஃப்ரோசஸ், அதாவது ஃப்ரேசர் அண்ட் யூங் சொன்னதோட இதில் தான் நம்ம பார்த்திங்கன்னா மித்தோடைய வேலிடிட்டி, அது மாத்திரம் இல்லாமல் இந்த சோஷியல் மெமரியில் அது எப்படி இன்னும் தங்கி இருக்குது அப்படின்றது தான் இப்போ நிறைய வரக்கூடிய க்ரியேட்டிவ் இமேஜினேஷனில் தங்கியிருக்கு. இப்போ டிஹெச் லாரன்ஸோட மோட்டிவான பிளட் கான்ஷியஸ்னஸும் இந்த தியரி கிட்ட தான் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி டிஎஸ் எலியட்டும் அவருடைய வேஸ்ட்லேண்டில் அந்த நோட்ஸில் அவர் ஜெஸி வெஸ்டன்ஸோடைய ஃப்ரம் ரிச்சுவல் டு ரொமான்ஸும், அது மாத்திரம் இல்லாமல் த கோல்டன் போவுக்கும் நான் ரொம்ப டெப்டாக இருக்கேன், அதில் நிறைய ஐடியாஸ் எடுத்திருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. இது மற்ற ரைட்டர்ஸ்க்கும் ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு அவங்களோட மித்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. மெயினாக பார்த்திங்கன்னா ராபர்ட் கிரேவ்ஸு, ஜேம்ஸ் ஜாய்ஸ், அப்புறம் ஏட்ஸு. சிஎஸ் லிவிஸோ என்ன பண்ணியிருக்காருன்னா சைக்கி அண்ட் கியூபிடோட கதையை திரும்பி ரீடெல் பண்ணியிருக்காரு. அதில் மனிதன் எப்படி ஒரு இட்டர்னல் லவ்வுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கான் அப்படின்றது தான் அதில் அவர் எழுதியிருக்காரு. ஃப்ராய்டும் கூட இந்த ரிச்சுவல்ஸ் அண்ட் டேபூஸ் எல்லாம் எப்படி ப்ரிமிட்டிவ் மேன் கிட்ட கான்ஷியஸ்னஸை அவர் தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி சிவிலைஸ் மேன் அன்கான்ஷியஸாக அதையே தான் செஞ்சுட்டுருக்காங்க அப்படின்றத பற்றி அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. டிஹெச் லாரன்ஸோட ஸ்டடீஸ் இன் கிளாசிக் அமெரிக்கன் லிட்ரேச்சர்லேயும் இந்த ஃபிக்டிட்டியஸ் கேரக்டர்ஸில் இதெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்றதுக்கு அவர் நாட்டி பம்புவும் ஹெஸ்டர் பைர்னி ஆர்கிடைப்ஸோட அந்த அப்ரோச்சில் தான் அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. மாட் பாட்கின்ஸோட ஆர்கிடைப்பல் பேட்டர்ன்ஸ் இன் பொயட்ரியில் அவர் எழுதின விதமே பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக்காக தான் இருக்கும். கென்னத் புர்க் இந்த தான் அந்த சிம்பாலிக் ஆக்ஷன் ஆன் சோஷியல் ஆந்த்ரோபாலஜியை பற்றி அவரும் நிறைய எழுதியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்ன்றது ஒரு மெடிசன் மேன், ஒரு மருத்துவர் மாதிரி.
அவரோட படைப்பு தான் மெடிசன் அப்படின்றத அவர் இங்கே சொல்கிறாரு. இப்போது இங்கே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, ஒரு போயட் அவர் எழுதுகிறப்போ அதை படிக்கிற ஆடியன்ஸு, அதை வந்து புக் ஆஃபன் டிஸ்கஸ் பண்ணுறாரு. எதை பேஸ் பண்ணினா நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த டேபூஸ், ஃபெட்டிஷ், ரிச்சுவல் பேரடம்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவர் அனலைஸ் பண்ணுறாரு. இன் ஆண்டனி இன் பிஹாஃப் ஆஃப் த பிளேயில் வந்து அவர் ஷேக்ஸ்பியர் வந்து எப்படி இந்த ட்ரெடிஷ்னல் ஃபீலிங்ஸை, அந்த ஆடியன்ஸோட ட்ரெடிஷ்னல் ஃபீலிங்ஸ், ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்க அத்தாரிட்டி, ரெவல்யூஷன், அந்த ஸ்கேப் கோட் இதெல்லாம் வந்து எவ்வளோ அழகாக அவர் வெளியில் கொண்டு வந்திருக்காருன்னு எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்த ரிச்சுவல் பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஷேக்ஸ்பியர் எப்படி கையாண்டிகிட்ருக்காருன்னு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இப்போ காலின் ஸ்டில் வந்து இன்னும் த டைம்லெஸ் தீம்லேயும் ஜி வில்சன் நைட்டு வந்து அவரோட பல படைப்புகளையும் அது வந்து அவங்க எழுதியிருக்காங்க. லெஸ்லி ஃபைடர் வந்து அமெரிக்கன் கல்ச்சுரல் பேட்டர்ன் வந்து எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது பிட்வீன் மென், அப்புறம் வந்து அது எப்படி வந்து அவனுடைய ரிச்சுவல்ஸ், அவன் சின்ன வயசில் அவங்க பாய்ஸோட கேங்லேருந்து அவங்க செஞ்ச ரிச்சுவல்ஸு சில சமயத்தில் அன்கான்ஷியஸாக வந்து அடல்ட்ஸ் அவங்களோட செரிமனிஸ்லாம் எப்படி அதை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி அவங்க எழுதியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஸ்கீம் இது வந்து நிறைய அமெரிக்கன் நாவல்ஸில் வந்து இருக்குன்றத த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின் அண்ட் மாபி டிக்கு, அதுக்கப்புறம் நிறைய சோஷியல் மோஸ் ஆஃப் கௌபாய்ஸ் இன் மாண்டானாலேருந்து அவங்க வந்து எடுத்துக்காட்டாக காமிச்சிருக்காங்க. இது வந்து எப்படின்னா ரீடர்ஸோடைய அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ரோச், அதாவது வந்து இந்த டைகாட்டமஸ் அப்ரோச்சை வந்து காட்டுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சைடில் பார்த்திங்கன்னா நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து இப்போது ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி ஆஃப் லிட்ரேச்சரில் போனாலும் சில பேர் வந்து இல்லை இது சரியான ஒரு ரிசல்ட்டை தராது அப்படின்னு சொல்கிறாங்க. மால்கம் கவ்லியும் வந்து அவரோட அன்கண்ட்ரோல் டாட்டமிக் கிரிட்டிசிசம் மூலமாக ரிச்சர்ட் சேஸோடைய ஹெர்மன் மெல்வியை வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா அதில் ஃப்ராய்டன் அண்ட் கிறிஸ்டியன் சிம்பிள்ஸை ஒரு மெஸ் மாதிரி பண்ணியிருக்காரு, குழப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாட்டமிக் அப்ரோச் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஏன்னா வந்து இப்போ மேன் வந்து ரொம்ப சயின்டிஃபிக் கான்செப்ட்லாம் இருக்காங்க, அப்போ வந்து அந்த டாட்டமிக் அப்ரோச் வந்து அதை தான் காட்டுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆந்த்ரோபாலஜிக்கல் லிட்ரேச்சர் வந்து நம்ம எல்லாமே இன்னும் வந்து ஒரு ஏன்ஷியன்ட் ரேஸ், ஆதி காலத்து மனுஷனுடைய மெம்பர்ஸ் தான் அப்படின்றத காட்டுது. அதே சமயத்தில் ஆர்கிடெக்டல் கிரிட்டிசிசம் வந்து லிட்ரேச்சரில் வந்து நம்ம இன்னுமா அந்த மெம்பர்ஷிப்பில் தான் இருக்கோன்றத ஒரு ட்ராமடைசேஷனாக தான் காமிச்சிருக்கு அப்படின்றது தான் இங்கே வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.